வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 அடுத்த சாம்சங் ஃபோல்டபுள்ஸ் சீரிஸ் ரெண்டுமே வந்துச்சு. ஃபோல்ட் 4 வந்துச்சு, ஃபோல்ட் 5 வந்துச்சு, ஃபிளிப் 5 வந்துச்சு. ஸோ ஃப்ளிப் 5 அன்பாக்சிங் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ ஃபோல்டோட அன்பாக்சிங் கேமிங் வருமானு தெரில. அன்பாக்சிங் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும். ரைட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து அவங்களோட ஃபிளாக்ஷிப் S23ல என்ன இருக்கோ அதே சிப் தான் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த ஓவர் கிளாக் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 4 கேலக்ஸி அதுதானே பேரு. அதே சிப் தான் இருக்கு. ஆனா இன்னும் ரேம் அப்கிரேட் பண்ணல. இதுல வந்து 8GB ரேம் தான் இன்னும் இருக்கு. 12GB வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிரைஸ் ஸ்டோரேஜ்க்காக ஓகே 5000 ரூபாய். இப்போ 128GB இல்ல, 256GB தான் இருக்கு. மோஸ்ட்லி அவங்க ரேம் இது என்ன வெர்ஷன்லாம் சொல்ல மாட்டாங்க. யூசுவலா LPDDR5X UFS 4.0 தான் இருக்கணும். ஏன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அதுதான் சப்போர்ட் இருக்கு. சோ இந்த வாட்டி 256GB கொடுத்துருக்காங்க. ஸோ 512GB மாடல் இருக்கு. 1,10,10,000க்கு 1 லட்சம்னா இது கரெக்டா 1 லேக் வந்து இது இருக்கு. இதுல அந்த பெனிஃபிட் எல்லாம் இல்ல. அந்த 512 256 அது வந்து அதுல மட்டும்தான், ஃபோல்ட்ல மட்டும் தான் இருக்கா? சரி, ஓகே. இதுல எதுவுமே கிடையாது. ஸோ டிஸ்பிளே அதே தான் இருக்கு. இதுல இந்த வியர்டான 8.19 காட்டுது. ஸோ 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ஸ்கிரீன் தான் இருக்கு. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டு அந்த 120 10 to 120 அது வந்து 1 to 120 வந்து அதுல மட்டும் தான் இருக்கு ஃபோல்ட்ல. ஓகே, சரி, ஓகே. ஸோ பேட்டரியும் மாறல. அதே 3700 mAh பேட்டரி, சார்ஜிங் அதே தான் இருக்கு. ஸோ கூலிங் பத்தி சாம்சங் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி நாங்கள் கூலிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ த்ராட்லிங்லாம் இருக்காது, அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஸோ ட்ராப் ஆகாது அதெல்லாம் சொல்லி. நம்ம ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 கொஞ்சம் ரொம்ப எஃபிஷியன்டான சிப். ஸோ அதனால மேபி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், சொல்ல முடியாது. அது 8+ Gen 1 நல்லதா இருந்துச்சு. ஆனா அதோட பெட்டர் தான் 8 Gen 2. பெஞ்ச்மார்க்ஸ் பார்க்கலாமா? பெஞ்ச்மார்க்ஸ் S23 Ultra எங்க இருக்கு? அதோட அண்ணா ஒரு 8GB 12GB ரேமுக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ். கூலிங் தான் இருக்கும் மோஸ்ட்லி டிஃபரன்ஸ். அதுல பயங்கரமான கூலிங் இம்ப்ரூவ்மென்ட் சொன்னாங்க. 8 Gen 2ல வேற ஸ்னாப் S23 Ultraல வேற லெவல் கூலிங் இருக்கு அவங்க சொன்னாங்க. சோ இதுக்கும் அதுக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ். ஆனா Fold 4ஓட பெட்டரா இருக்கு. சோ மத்ததெல்லாம் கீழ இருக்கு. 8+ Gen 1 தான் Fold 4ம் Flip 4ம். சோ அத வச்சு கம்பேர் பண்ணா பெட்டரா இருக்கு. ஆனா ஃபிளாக்ஷிப் அந்த S23 Ultra லெவலுக்கு வரல இன்னும். ஆனா இதோட காம்படிஷன் N2 Flip இருக்கே, அது எங்கயோ இருக்கு கீழ. இந்த மோட்டோ நமக்கு வரல. அது Dimensity 900. அது ஆக்சுவலா Dimensity 900 ஓகே, பேட்டரி நல்ல ஸ்கோர் தான் வரணும். ஆனா இந்த போன்ல எவ்வளவு தடவை ரன் பண்ணாலும் அந்த ஸ்கோர் தான் வருது. அதுல ஏதோ த்ராட்லிங் இஷ்யூஸ் இருக்கு. த்ராட்லிங்கா இல்ல அண்டர் கிளாக்டா என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு. ஆமா, மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. சோ இதுல வந்து S23 Ultra கிட்ட வந்துருச்சு. சிங்கிள் கோர்ல கீக் பெஞ்ச் பரவாயில்லையே. எல்லாத்தையும் பீட் பண்ணிச்சு. OnePlus 11 iQOO 11 எல்லாத்தையும் பீட் பண்ணி டாப்ல இருக்கு. ஓகே, எல்லாமே பீட் பண்ணியாச்சு. ஓகே. சோ மல்டி கோர்லயும் ஓகே, ஓரளவுக்கு டீசன்ட் தான். கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்கோர்ஸ் மாதிரி தான் இருக்கு. இங்க இருக்கு. ஆமா. சோ S23 Ultra இன்னும் ஒரு இதுவா தான் இருக்கு. ஆனா 4700 கிட்டத்தட்ட அந்த இதுல வந்திருக்கு. சோ ப்ராசஸர் ஓகே தான், CPU ஓகே, GPU தான் கொஞ்சம் ஸ்லைட்டா இது ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இந்த கேமிங் ஆடும்போது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ வாங்க செக் பண்ணலாம். ஓகே, இப்போ சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 ஓட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முன்னாடி பேட்டரி 86%, டெம்பரேச்சர் 35, 33, 34, 35 தான் மேக்ஸிமம். 31 degrees ரூம் டெம்பரேச்சர். ஓகே, அது அவங்க கேம் லான்ச்சர் சாஃப்ட்வேர் வழி தான் ஓப்பன் பண்ணுறேன். பேட்டில் கிரவுண்ட்ஸ் சாம்சங்னால அந்த இதெல்லாம் இருக்கும். என்னது பர்ஃபார்மன்ஸ் வா லெவலோட இருக்கு. 8 Gen 2 தானே. கிராஃபிக்ஸில் HDR எக்ஸ்ட்ரீம் இருக்கு, ஸ்மூத்தில் கூட எக்ஸ்ட்ரீம் இருக்கு. HDR எக்ஸ்ட்ரீம் தான் போடலாம். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Team match, let's go. அவுட்டர் ஸ்கிரீன் தான் டிஸ்ப்ளே எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கல்ல, பிரைட்னஸ். ஆமா, இன்னர் ஸ்கிரீன்ல கிட்ட சேம் தான். ஸ்கின் Hey, Jichu. பறக்குறான். Killing spree for the red team. ஷாட்ல வச்சிருக்கேன். ஒன் ஷாட்ல கில் பண்றான்.
பாதியா சத்தியமா என்ன நடக்குதுன்னு புரியல. ஐயோ டேய் இது டீம்மேட்ரா, சி இது எனிமிடா. Cover me. டீம்மேட் என்ன நடக்குதுங்க இப்போ? கான்ஸ்டன்டா 60 தான் இருக்குல்ல. லாக்டா இருக்கு 60. எங்க இருக்காங்க? பின்னாடி இருக்காங்க. ஐயோ புல்லட் இல்லையே. ஐயோ செத்த போற சாப்பிட்ற. ஃபோன் கண்டிப்பா ஹீட் ஆகுது. இதேங்க தெரியுது இந்த பாதியா கேம் இருக்குமா ஆல்ரெடி? த்ராட்லிங் ஆன மாதிரி தெரியலையே. த்ராட்லிங் ஆகல. 5960 தான் இருக்கு. டோ இதுலயே காமிக்கிட்டே 42. 42வா? ஆ ரெட் கலர்ல இருக்குல்ல. ஆமா ஆமா. ஏன் இந்த கேமுக்குலாமா? கார்டில் எப்படி அதான் ரொம்ப ஸ்லிம்மா இருக்குல்ல ஃபோனு. கூலிங் அவ்வளோலாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. சேர்ந்து வந்தாங்க 39 முடிஞ்சு. டெம்பரேச்சர் பாருங்க 42 43 என்னையா பேக்ல 42 டிஸ்பிளேலே 42வா? வண்டர்ஃபுல். அதுக்குள்ளயா இப்போ வேற கேம் ஜென்சனி பேக்ல ஆடினா தெரியலையே. இது வரைக்கும் த்ராட்டில் ஆகல. த்ராஜ் இப்போ 83 ஆச்சு. எவ்வளோ இருந்துச்சு? 84 தானே இருந்துச்சு. இல்லை 86ஆ? ஓகே ஞாபகம் இல்லை. சரி கால் அவுட் டியூட்டி போகலாம். இது வேற ஸ்க்ரீன். செட்டிங்ஸ் ஆடியோ அல்ட்ரா. ஓகே லோ அல்ட்ரா இருக்கு. லோ அல்ட்ரா மட்டும் தான் இருக்குது. சரி ஓகே லோ அல்ட்ராலே போடலாம். ஆனால் அது மல்டிப்ளேயர் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே சூப்பர். இப்போ 90 FPS வந்துடும். டீம் டெத் மேட்ச். ஏய் நான் நடுவில் ஜாயின் பண்ணேன். ஐயோ தான் ஸ்பான் பண்ணாங்க. ஓகே முடிஞ்சிச்சு. ஆனால் இது 42 தான் காமிக்குது. 90 FPS வந்துச்சு. இதே ஆகலை. டெம்பரேச்சர் பாருங்க 41 42 அதே தான் இருக்கு. என்ஜின்ல 60 FPS வருமா? இதுதான் டவுட். இப்போ இதுதான் ஃபில்டர் ஆகுது ஸ்க்ரீன். வேரியபிள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டா இருக்கும். 50ல வச்சாலும் இதில் வச்சாலும் திடீர்னு ஃபில்டர் ஆகுது. கிராஃபிக்ஸ் எல்லாமே ஹையஸ்ட். FPS 60. மோஷன் பிளர் ஆஃப். degrees ஆயிடுச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. You're trembling. Is it the cold or just cowardice? இது கண்டிப்பாக இதாகும். த்ராட்டில் ஆகும். த்ராட்டில் ஆகலைன்னா ஷாக் ஆகிருக்கும். ரெண்டுமே ரெட்ல இருக்கு. CPU GPU 44 degrees ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் 60 FPS தான் வந்துட்டே இருக்கு. இல்லை த்ராட்டில் வர மாதிரி தெரியலையே. எப்போ த்ராட்டில் ஆகும்?
45 தான் இருக்கு. ஓகே பார்க்கலாம். Just like we rehearsed, right? Can't handle your drink. Get yourself a room. Hey, illusion shattered. Inazuma shines eternal. 46. 50 டச் ஆகுது. ஆனா இன்னும் ட்ராப் ஆகல. 45 58 ஆகுது இப்போ. எப்படி இதெல்லாம் செமையா புஷ் பண்றாங்க டிவைஸ். 46 இன்னும் போகுமா? Not every wound will heal. There is no escape. The Temple of Wisdom. Yeah. Everyone move in. Illusion shattered. Special. Now you shall perish. Insolent. Shine down. Shake a hamster. இன்னும் ட்ராப் ஆகல FPS. என்ன பண்றாங்கன்னு தெரியல. சொல்லுங்க. Illusion shattered. Just wait for you. Yes. I never asked for redemption. செம ஹீட்டா இருக்கும். Never. 46.6. அதுல காட்டுற டெம்பரேச்சர் அது கரெக்டா இருக்காங்கல. பேக் 47. பேக்ல 46 45. அங்கதான் SOC இருக்கு. கரெக்டா. ஆல்ரெடி கம்மியாகுது. இல்ல ஆனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஃப்ரேம் டிராப் இல்லாம எப்படி அதிசயமா இருக்கே. ஏதோ செமையா புஷ் பண்ணிருக்காங்க. 60 FPS வந்துட்டே இருக்கு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ம் ஓகே இது கேமிங் ஃபோன் இல்ல. ஆனா கேமிங் நல்லா ஹேண்டில் பண்ணுது. சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆமா கண்டிப்பா 1 லேக் எல்லாம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. காம்பாக்டாவும் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆமா இல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் போன இதை கம்பேர் பண்ணும்போது. அது மோஸ்ட்லி ஏஜென்ட் 2 தான நல்லா தான் இருக்கும். தெரியல நிஜமாவே கூலிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஓகே ஓகே இதுதான் வந்து Z Flip 5 ஓட கேமிங் வீடியோ. Z Fold 5 ஓட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் வருது. அதுவும் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் CHN மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க.